والصلاة والسلام على رسول الله وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله صلى الله عليه وسلم أما بعد. எமது தொடரான இந்த தஃப்சீருடைய வகுப்பிலே அல்ஹம்துலில்லாஹ் நாம் அனைவர்களும் கலந்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய நாள் சூரத்துல் கஹ்ஃபுடைய 21ஆம் வசனம், 22, 23ஆம் வசனத்துடைய தஃப்சீரை நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் ஒரு சகோதரர் ஓதுவார், அதற்கு பிறகு நாம் அதை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹு கைர். அல்ஹம்துலில்லாஹ். எமது இந்த தொடரான வகுப்பிலே சென்ற பாடத்தில் கியாமத்துடைய நாள், மறுமை நாளுடைய நீதிமன்றம் எவ்வாறு இருக்கும் என்ற சில முக்கியமான விடயங்களை நாம் பார்த்தோம். இன்றைய வகுப்பிலும் இன்ஷா அல்லாஹ் நாம் சில முக்கியமான விடயங்களை ஞாபகப்படுத்த இருக்கின்றோம். அதிலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகின்றான். அந்த கஹ்ஃப் வாசிகளுடைய சம்பவத்தை பற்றி பேசிக்கொண்டு வரும் பொழுது, சயகூலூன ஸலாஸா ராபிஉஹும் கல்புஹும் வயகூலூன ஹம்ஸத்துன் சாதிஸுஹும் கல்புஹும் ரஜ்மம் பில் கைப். அவர்கள் சொல்கின்றார்கள், அவர்கள் எத்தனை பேர், இந்த கஹ்ஃப்வாசிகள் என்று சொல்லக்கூடிய இந்த வாலிபர்கள் எத்தனை பேர்? சில பேர்கள் செல்கின்றார்கள், அவர்கள் 3 பேர், 4வது நபர் நாய். இன்னும் சில பேர்கள் செல்கின்றார்கள், அவர்கள் 5 பேர், 6வதாக நாய் இருந்தது. இன்னும் சில பேர்கள் சொல்கின்றார்கள், அவர்கள் 7 பேர், 8வதாக நாயும் இருந்தது என்று இவர்கள் சொல்கின்றார்கள். இவைகளெல்லாம் ரஜ்மம் பில் கைப். அல்லாஹ் சொல்கிறான், ரஜ்மம் பில் கைப். அப்படி என்றால் ஒரு இருட்டு அறைக்குள் கல்லை எறிவதை போன்று, இருட்டுக்குள்ள கல்லறிகிற மாதிரி. இவங்கெல்லாம் தெரியாத விடயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். ஆகவே இது ஒரு சம்பவம் நடந்துட்டுன்னா புள்ளி விபரம் உங்களுக்கு தேவையில்லை. இப்போ எல்லார பிரச்சனையும் என்னன்னா, இவங்க எவ்வளவு காலம் தங்கினாங்க, எத்தனை பேர் தங்கினாங்க என்பதுதான் இவர்களுடைய பேச்சாக இருக்கு. நோக்கம் அதில்லை, நோக்கம் அதில்லை. இந்த சம்பவத்துடைய நோக்கமே படிப்பினை. இதன் மூலமாக என்ன படிப்பினை வரும்? நம்முடைய சமூகத்தில் ஒரு பிரச்சனை, வெள்ளம் வந்துட்டு எல்லாரும் புள்ளி விபரம் தேரும். என்ன புள்ளி விபரம்? எத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கி, எத்தனை பேர் வாகனம் தாண்டிருக்கி, எங்கெங்க தாளமுக்கம் இருக்கி, என்ன என்ன, இதைத்தான் எல்லாரும் பேசுகிறாங்க. இது நோக்கம் இல்லை. ஒரு சம்பவம் நடக்கிறது, ஒரு சோதனை வருகிறது என்றால் அதன் மூலமாக நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகின்றான். அல்லாஹ்வுடைய நெருக்கம் எமக்கு உண்டாகும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் உண்டாகும். இதுதான் மிக ஒரு பேணுதலான ஒரு விடயம்.
ஆகவே அல்லாஹ் சொல்லுகின்றான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி அஅலமு பிஇத்ததிஹிம், அவர்கள் எத்தனை பேர் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதை பற்றி ஆராய்ச்சி செய்ய தேவையில்லை. எத்தனை பேர் ஈமான பாதுகாக்கிறதுக்காக வேண்டி, தீன பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அந்த பணக்கார வீட்டு பிள்ளைகள் எவ்வாறு தியாகத்துடன் அந்த பயணத்தை மேற்கொண்டார்கள். ஆகவே நாம் எவது ஈமானை பாதுகாக்கணும் என்ற படிப்பினை தான் நமக்கு தேவை. ஆகவே இவர்கள் எத்தனை பேர்கள் இருந்தார்கள் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். இவர்கள் 7 பேர் இருந்தார்கள். இவர்கள் 7 பேர் இருந்தார்கள். 8ஆவதாக இவர்களுடன் நாய் இருந்தது. அல்லாஹ் அல் குர்ஆனில் நாயை பற்றி பேசுகிறான். இந்த வசனத்தில், இந்த சூறாவிலே 4 தரம் கல், நாய் என்ற வார்த்தை அல்லாஹ் பாவித்திருக்கிறான். இதிலே இருந்து நாம் ஒரு விடயத்தை அறிந்து கொள்ளலாம். இஸ்லாத்திலே நாய் வளர்க்கலாமா? இஸ்லாத்திலே நாய் வளர்ப்பதனுடைய சட்டம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ததுகுலுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி கல்புன் வலா சூரா. எந்த வீட்டிலே நாயோ உருவப்படங்கள் இருக்குமோ அந்த வீட்டுக்கு மலக்குமார்கள் வரமாட்டார்கள். இஸ்லாத்துடைய பார்வையில் நாய் வளர்த்தால் மனிதனா கல்பன், யார் நாயை வளர்க்கின்றாரோ அவருடைய ஒவ்வொரு நாள் அமலிலே இருந்து கிராத் என்று சொல்லக்கூடிய உகது மலையளவு நன்மை குறைந்து கொண்டே போகும். நாய் வளர்த்தால் நமது அமல்கள் குறைந்து கொண்டே போகும், நன்மைகள் குறைந்து கொண்டே போகும். ஆனால் 2 நோக்கத்துக்காக வேண்டி நாய் வளர்க்கலாம். ஒன்று பாதுகாப்புக்காக வேண்டி, 2வது வேட்டைக்காக வேண்டி. இந்த 2 நோக்கத்துக்காக வேண்டியும் நாய் வளர்க்கலாம். பாதுகாப்பு என்று சொன்னால் வீட்டுடைய பாதுகாப்பு, கால்நடைகளுடைய ஆடு மாட்டை பாதுகாப்பதற்கு, விவசாயத்தை பாதுகாப்பதற்கு, இதற்காக வேண்டி ஒருவர் என்ன செய்யலாம்? நாய் வளர்க்கலாம். ஹதீஸ்ல வந்திருக்கு. இது 2க்கும் வளர்க்கறதுக்கு அனுமதி. ஆனால் இந்த நாயை 40 அடி கங்கால தான் கட்டி வைக்கணும். நாய் நஜிஸ். உலகத்தில் இருக்கக்கூடிய பிராணிகளில் அக்ஸர் ஷஹ்வா, மிகவும் ஆசை உள்ள ஒரு பிராணி நாய். இந்த நாய் பெண்களுடன் சகவாசம் வைத்திருக்க கூடாது. ஆனால் இன்று மேற்கத்திய நாடுகள் பாருங்க, நாயை திருமணம் முடிக்காங்க. சில ஆண்கள் என்ன செய்யறாங்க என்றால், லட்சக்கணக்கு காசு கொடுத்து நாயை வாங்கி மனைவியோட வச்சிருக்கிறாங்க, மனைவியோட தூங்குது. ஆனால் உலகத்தில் மிகவும் ஷஹ்வத் கூடிய, ஆசை கூடிய ஒரு பிராணி என்றால் இந்த நாய். அதனால தான் நாய் 40 அடி கங்கால கட்டி வைக்கும். அதே போன்றுதான் தான் கழித்த மலத்தை வாயால் துப்புரவு செய்யக்கூடிய ஒரு பிராணி என்றால் இந்த நாய் தான். இதனால் பல தொற்று நோய்கள் ஏற்படுகின்றன, பல சைட் எஃபெக்டுகள் உண்டாகுது. அதன் காரணமாக இந்த நாய் வளர்ப்பதை இஸ்லாம் தடுத்திருக்கின்றது. நாய் பட்டால் 7 தரம் கழுவணும். அதில் ஒரு தரம் மண்ணை போட்டு கழுவணும். அதில் ஒரு தரம் மண்ணை போட்டு கழுவணும். இது கட்டாயம், இது கட்டாயம். ஏன் மண்ணை போட்டு கழுவணும் என்று சொன்னால், அந்த மண்ணில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த நாயிலே இருக்கக்கூடிய அந்த தொற்றக்கூடிய அந்த கிருமிகளை இந்த மண் போட்டு கழுகும் பொழுது அந்த தன்மையை அது இல்லாமல் ஆக்குகின்றது. அதனால் ஒருவர் மண் போடாமல் அவர் 70 தரம் கழுகினாலும் துப்புரவாக மாட்டார். நாய் நஜிஸ். அப்போ இந்த வாலிபர்கள் நாய் வளர்த்தாங்களா? இல்லை, இவங்களோட சேர்ந்து போயிடுச்சு. இவங்க போகும் பொழுது அந்த நாயும் சேர்ந்து போயிடுச்சு. இதனால தான் அந்த நாய்க்கு மரியாதை, நல்லவர்களுடன் சேர்ந்த நாய்க்கும் மரியாதை, நல்லவர்களுடன் சேர்ந்த நாய்க்கும் மரியாதை. ஹசனுல் பஸர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த நாய் சொர்க்கம் போகும், நல்லவர்களுடன் சேர்ந்த நாய் சொர்க்கம் போகும்.
அதனால தான் நல்லவர்களுடைய சுஹ்பத், உலமாக்களுடைய சாலிஹீன்களுடைய சபையில நாம் அதிகமாக உட்காரணும். இது மிக ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஆகவே இந்த வசனத்தில் அல்லாஹ் நாய் என்று சொல்லியிருக்கிறான். ஆகவே அதிலே இருந்து நாம் பார்த்தோம் நாய் வளர்க்கலாமா அப்படி என்ற ஒரு விடயத்தை நாம் பார்த்தோம். ஆகவே நாய் வளர்ப்பது என்பது அது வேட்டைக்காக வேண்டியும் பாதுகாப்புக்காக வேண்டியும் வளர்க்கலாம் என்ற ஒரு விடயத்தை நாம் அங்கே பார்த்திருக்கின்றோம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், லா துமாரி ஃபீஹிம் மிராஅன் லாஹிரா. இந்த யகூதிகளிடத்திலே நீங்கள் தர்க்கம் செய்ய போக வேண்டாம். யகூதிகளிடத்தில் நீங்கள் தர்க்கம் செய்ய வேண்டாம். மேலோட்டமாக நீங்கள் அவர்களிடத்தில் பேசுங்கள். ஏனென்றால் விதண்டாவாதம் பிடித்து கொண்டிருக்கிறார்கள், பிடிவாதம் பிடிச்சு கொண்டிருக்கிறார்கள்கிட்ட நாம் என்ன செய்யலாது? மார்க்கம் பேச இயலாது. நம்ம யாரும் ஃபத்வா கேட்டு போகலாம், அவங்கள்ட்ட ஒரு அறிவை கற்றுக்கொள்வதற்கும் போகக்கூடாது. அல்லாஹ் கூறுகிறான், வலா தஸ்தஃப்தி ஃபீஹிம் மின்ஹும் அஹதா. அந்த யகூதிகளிடத்திலே நீங்கள் ஒரு விடயத்துக்கான தீர்ப்பு கேட்டு நீங்கள் போக வேண்டாம். ஏனென்றால் அவங்க வெளியில் நமக்கு நல்லது செல்ற மாதிரி தான் சொல்வார்கள், ஆனால் உள்நோக்கம் அவர்களிடத்திலே இருக்கின்றது. ஆகவே யகூதிகளிடத்தில் அறிவை கற்றுக்கொள்வதற்கோ யகூதிகளிடத்திலே தர்க்கம் செய்வதற்கோ நீங்கள் போக வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அங்கே கூறுகின்றார். ஆகவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்கினிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான் முக்கியமான ஒரு விடயம், வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாஇலுன் ذلك غدا. ஒரு விடயத்தை நீங்கள் செய்ய முனைந்தால் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை நீங்கள் பாவிக்காமல் அதை நீங்கள் சொல்ல வேண்டாம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஒரு விடயத்தை நீங்கள் செய்ய முனைவீர்களாக இருந்தால் நான் அதை இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாமல், அல்லாஹ் நாடினால் என்று சொல்லாமல் நீங்கள் அதை சொல்ல வேண்டாம். அல் குர்ஆனில் இந்த இன்ஷா அல்லாஹ்வுடைய மதிப்பு, இந்த இன்ஷா அல்லாஹ்வுடைய பெருமதி எந்தளவு என்று சொன்னால் அல்லாஹ் கூறுகின்றான், வமா தஷாஊன இல்லா ஐயஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடுவதைத்தான் நீங்கள் நாடுகின்றீர்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. அதனால தான் முஅத்தின் சாப் அதான் சொல்லக்கொள்ள ஹைய அலஸ் ஸலா ஹைய அலல் ஃபலா என்று சொல்லும் பொழுது நாம் என்ன சொல்றோம்? லா ஹவுல வலா குவத்த இல்லா. இதில் நன்மை என்ன தெரியுமா? அந்த முஅத்தின் சாப் அதான் சொல்லும் பொழுது நீங்கள் கவனமாக காது கொடுத்து கேட்டு அதற்கு பதில் சொல்லும் பொழுது இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று எத்தனை தடவை சொல்றோம்? 4 தடவை நாம் சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கன்ஸுன் மின் குனூஸில் ஜன்னah. இந்த லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இந்த அதான் சப்தம் கேட்டாலும், அதான் சப்தம் என்ற காதுக்குள்ள கேட்டாலும், நான் பள்ளிவாசலுக்குள்ள இருந்தாலும் இதற்கு பதிலளித்து வந்து தக்பீர் கட்டி தொழுவதற்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எனக்கு முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எனக்கு முடியாது. இதை நாம் கூறுவதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்கிறான், சொர்க்கத்தின் ஒரு பொக்கிஷம் தங்கம் உங்களுக்கு கிடைக்கின்றது. ஒரு தடவை சொன்னா என்ன கிடைக்கும்? சொர்க்கத்தின் ஒரு பொக்கிஷம், புதையல், தங்கம் வெள்ளி புதையல் நமக்கு கிடைக்கும். ஒரு தடவை சொன்னா, 4 தடவை சொன்னா, அப்போ ஒரு நாளைக்கு இந்த அதான நாம கவனிச்சு இதுக்கு அழகான முறையில் நாம பதில் சொல்ல பழகணும். இது ஈமான்தாரியுடைய அடையாளம். சிலாக்கள் பாருங்க, ஒரு மசாலா இந்த இடத்துல இமாம் தொழுவிக்கிறார். இமாம் தொழுவிக்கும் பொழுது 2வது ரக்காத்திலேயோ அல்லது 1வது ரக்காத்திலேயோ இமாம் சுஜூதில் இருக்க, நாம மஸ்பூக்கா வருவோம். என்ன செய்யணும்? அப்படியே நிற்கணும். எது வரைக்கும்? அவர் வரும் வரைக்குமா? அவர் சுஜூதில் இருந்தாருன்னா நாமளும் போய் என்ன செய்யணும்? சுஜூதில் போய் சேரணும். சரி, அந்த ரக்காத் கிடைக்குமா? கிடைக்குமா? சுஜூதில் இருந்தாருன்னா எப்படி?
கிடைக்க மாட்டாரு. இமாம் சுஜூதில் இருந்தார் என்று சொன்னால் முதலா ரக்காத்துல 2ஆம் ரக்காத்துல சுஜூதில் இருக்கிறார். மஸ்பூக்கா வந்தவர் தக்பீர் கட்டி அல்லாஹ் அக்பர் என்று ருக்கூக்கு போகணுமா? போறலே, சுஜூதுக்கு தான் போவார். அந்த ரக்காத் கிடைக்குமா? கிடைக்காது. என்றாலும் அவர் சுஜூதுக்கு போகணும். இமாமுன சேருவார், நன்மை கிடைக்கும். ஆனால் ரக்காத் கிடைக்காது. கிடைக்காத ஒரு ரக்காத்துக்கு ஏன் கஷ்டப்பட்டு போகணும்? கேள்வி விளங்கிட்டா சார்? என்ன அர்த்தம் தெரியுமா? நாம் இமாமோட சேராம நாம் அப்படியே நிற்கும். நின்றா என்ன செய்வார்? அவர் வருவாரா இல்லையா? எழும்பி 2ஆவது ரக்காத்துக்கு வந்தாருன்னா அவரோட சேர்ந்து நம்ம தொழுதுடலாம். ஆனால் அவர் வாரத்துக்கு முந்தி நம்ம மௌத்தா போனோம்னா தொழாதவர்களாக நாம் எழுப்பாட்டப்படுவோம். நாம் சுஜூதுக்கு பெய்த்தோம், நமக்கு மௌத்து வந்துட்டு சொன்னால் தொழுதவர்களில் எழுப்பாட்டப்படுவீர்கள். சின்ன ஒரு விஷயம். சிலாக்கள் சொல்லுவாங்க, அது விரட்டுமே, நம்ம போவோமே, என்னத்துக்கு கஷ்டப்பட்டு போக இல்லை, அதுக்கடையில் மௌத்து வரும், செகண்ட் போது மௌத்து வாங்க. ஆகவே தொழுத நிலைமையில் நமக்கு மௌத்து தேவையா, தொழாத நிலைமையில் நமக்கு மௌத்து தேவையா என்றதை நாம் தான் யோசிக்கணும். அதனால தான் உலமாக்கள் இந்த சட்டத்தை எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் பள்ளிக்குள்ளே வாரையல் இமாம் சுஜூதில் இருக்கிறாரா, இமாம் அத்தஹியாத்தில் இருந்தாலும் நீங்கள் போவோம். இமாம் 3ஆவது ரக்காத்துக்கு எழும்புவார், 1வது அத்தஹியாத்தில் இருக்கார், பிரச்சனை இல்லை, நாம் போய் சேர்ந்துடணும். இது முக்கியமான ஒரு முறை. சிலாக்களுக்கு இதை சொன்னாலும் விளங்குறாங்க இல்லை, அதை உள்வாங்குறாங்க இல்லை, அது விரட்டு, அது கணக்கு இல்லாமல் இருக்கிறாங்க. ஆகவே இதனுடைய தாற்பயத்தை நாம் விளங்கணும். ஒரு நன்மையான ஒரு விடயம் செய்வதாக இருந்தாலும் அந்த சுஜூதுக்கு போடுறது என்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் சுஜூதுக்கு போக இயலாம். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு ருக்கூக்கு போக இயலாம். கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ பார்த்த உடனே எல்லாரும் சுஜூதில் விழுவாங்க. ஆனால் தொழுகை இல்லாதவர்கள் சுஜூதுக்கு போகிறதுக்கு குனிவாங்க, குனிய இயலாமல் இருக்கும். பலக மாதிரி நீக்கும் அவருடைய முதுகு. ஏன் உலகத்தில் சுஜூது செய்யலை, இப்போ மறுமையில் உனக்கு என்ன சுஜூது? ஆகவே அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் ருக்குவோ சுஜூதோ ஒரு பள்ளிவாசலுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறது என்பது மா தஷாஊன இல்லா யஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விடயத்தையும் நீங்கள் செய்ய முடியாது. இன்று பாருங்களேன், செய்திகள் வாசிக்கிறாங்க, நடக்கும், வெள்ளம் பெறும், மழை பெய்யும், அரசியல் மீட்டிங்களில் நாங்கள் அது செய்வோம், நாங்கள் இது செய்வோம், நாங்கள் அப்படி செய்வோம், நாங்கள் இப்படி செய்வோம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் என்ன சொல்றான்? வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ذلك غدا. நாளைக்கு சொல்வேன், அடுத்த நொடி நான் செய்வேன், அடுத்த கணம் நான் செய்வேன் என்று நீங்கள் எதையும் சொல்ல வேண்டாம் நபியே, இல்லா ஐயஷா அல்லாஹ். இந்த இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை நமக்கு மட்டும் இல்லை, இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தை இருக்குதானே, இது நம்முடைய சமூகத்துக்கு மட்டும்தான். நம்மட புள்ள மௌத்தாயினா, ஒரு எக்ஸிடம் பட்டா, ஒரு ஆபத்து நடந்துட்டு சொன்னால் நாம் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்கிறோம். இது நம்முடைய சமூகத்துக்கு மட்டும்தான். ஏனைய சமூகத்தார்களுக்கு இந்த கலிமா இல்லை. ஏனைய சமூகத்தார்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காணாம போய்த்தாங்க, ஜனாசாவும் கிடைக்கல, ஜனாசாவும் கிடைக்கல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மரணித்துட்டார், ஓனாய் கொண்டு போய் விட்டது என்ற செய்தி வாப்பாக்கு வருகிறது. எப்படி இருக்கும்? மௌத்தானா ஜனாசாவது கிடைக்கணுமா இல்லையா? பின்ன வெள்ளத்தில் மதரசா பிள்ளைகள் ஷஹீதானாங்க தானே, ஜனாசாவை 2 நாள் 3 நாள் தேடினமா இல்லையா? ஏன் உள்ள மௌத்தாயினாலும் பிரச்சனை, ஜனாசா கிடைக்கணும், அது மனசு காரணம். இப்போ இந்த வாப்பாக்கு விளையாட போன புள்ளட ஜனாசா கூட கிடைக்கல, உடுப்பு மட்டும்தான் கிடைச்சிச்சு இரத்தத்தோட. எப்படி கவலைப்பட்டிருப்பார். ஆனால் அவர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லலை. ஏன்னா அந்த சமூகத்தார்களுக்கு அது இல்லை. இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் இது நமக்கு மட்டும்தான். ஆனால் இந்த இன்ஷா அல்லாஹ் என்பது நமக்கு மட்டும் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கிறாங்க. எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையுடைய வரலாற்றை பார்த்தால் அல்லாஹ் கூறுகின்றான், பசுமாடு சம்பவம் தெரியும், ஒரு கொலை நடக்குது, பனு இஸ்ரேலிடத்தில்
ஒருவர் ஒரு ஆளை கொலை செஞ்சிட்டார். இப்போ கொலை செஞ்சது யார் என்று தெரியாது. கொலை செய்யப்பட்ட வாழ்க்கை இரவோடு இரவு வந்து கொலை செஞ்சுட்டு போய்த்தார். யார் கொலை செஞ்சன்னு தெரியாது. இப்போ மக்கள் எல்லாரும் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவன்கிட்ட கேட்டாங்க, யார் கொலை செஞ்சு? அல்லாஹ் கிட்ட கேட்டு செல்லுங்க. அப்போ அல்லாஹ் சொன்னான், இவங்க எல்லாரையும் ஒரு மாடொன்று வாங்கி மாட்டை அறுக்க செல்லுங்க. பனு இஸ்ராயில் கேள்வி கேட்கப்படா அப்படின்னு சொல்லுவது தானே, அது இதுல இருந்தா வந்து அல்லாஹ் சொன்னான் மாடு அரண்டார். இவங்க என்னமா சொன்னாங்க, யா அல்லாஹ் என்ன மாடு, எப்படியான மாடு ரெண்டு பேரும் கேள்வி கேட்டாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னா என்ன தெரியுமா, கிழட்டு மாடும் இல்லை, இளம் மாடும் இல்லை, நடுத்தரமான மாடு. அறுத்திருக்கலாமா இல்லையா? திருப்பி ஒரு கேள்வி கேட்டாங்க, என்ன கலர், என்ன கலர்? அல்லாஹ் சொன்னான் மஞ்சள் கலர், பார்க்கறதுக்கு விரட்டணும் அந்த கலர். அப்படி மாட்டை கண்டிக்குமா? மஞ்சள் கலர், அந்த மஞ்சள் கண்ணை பிக்கணும். மாடை அரண்டா அறுத்திருக்கலாம், எரும மாட்டையாவது எதையாவது அறுத்திருக்கலாம். அவங்க கேட்டாங்க எப்படி மாடு, இளம் மாடு, நடுத்தரமான மாடு, என்ன கலர், மஞ்சள், அது கண்ணை பிக்கணும். திருப்பியும் கேட்டாங்க, இன்னும் உடலை யாரெல்லாம் கொஞ்சம் கேளுங்க, மாடு எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்கு. ஆகவே இந்த மாடு எப்படி என்றதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் செல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் முஹ்தது, அல்லாஹ் நாடினால் இந்த மாடு கிடைக்கும் என்று அவர்கள் சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் என்று அந்த யகூதிகள் சொன்னாங்க, பனு இஸ்ரவேலர்கள் சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை சொல்லவில்லை என்றால் உலகம் அழியும் வரைக்கும் அந்த மாடு கிடைச்சிருக்காது. உலகம் அழியும் வரைக்கும் அந்த மாடு கிடைச்சிருக்காது. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் கல்விக்கான பயணம் போகும் பொழுது அவர் சொன்னார், சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் சாபிரா. ஒருவன் பொறுமையாக இருக்கணுமா, அதுக்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் தேவை. நாம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற, நான் நம்மளை கட்டுப்படுத்துகிற இல்லை, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நம்மளை கண்ட்ரோல் பண்ணையில. ஆகவே நாம் சிலாக்கள் என்ன சொல்லுவாங்க, கோபம் பார, ப்ரெஷர் குடினத்தால், சுகர் குடினத்தால் இல்லை. இந்த கோபத்தை எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது அல்லாஹ். அல்லாஹ் கிட்ட கேட்கணும், நமக்கு கோபம் இருக்குதா, யா அல்லாஹ் கோபம் இருக்குது, யா அல்லாஹ் இந்த கோபத்தை தனித்திரியா அல்லாஹ், அல்லாஹ் கிட்ட கேட்கணும். இதுக்கு போய் என்ன செய்யப்படா, ப்ரெஷர் சுகர் மாத்திரை வாங்கி குடிக்கிறது இல்லை. நோய் இருக்கிறார்கள், நாம் அதை செய்யத்தான் வேணும். ஆனால் பொறுமையை யாருக்கிட்ட கேட்கணும், அல்லாஹ் கிட்ட கேட்கணும். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னாங்க, சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாலிஹீன். நல்லவராக சாலிஹான ஒருவராக நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் என்றால் அல்லாஹ்வுடைய நாட்டம் எனக்கு தேவை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை கழுத்து அறுக்கிறதுக்கு நாடும் பொழுது தன்னுடைய மகன் என்ன சொன்னார், வாப்பா நீங்க அருங்கோ, இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், என்னை நீங்கள் பொறுமையாளர்களில் பெற்றுக்கொள்வீர்கள். பொறுமை என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்துச்சு, பொறுமை என்பது அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து. ஆகவே ஏனைய உம்மத்திலே உள்ளவர்களும் ஏனைய சமூகத்திலே உள்ளவர்களும் என்ன செய்திருக்கின்றார்கள், இந்த இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை பாவிச்சிருக்காங்க. இந்த இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை இது அல்லாஹ்வின் நாட்ட பிரகாரம் தான் அனைத்தும் நடக்கின்றது என்ற ஒரு விடயத்தை நாம் விளங்கிக் கொள்ளும். நமக்கே தெரியாது இந்த இன்ஷா அல்லாஹ்வை விட்டத்தால எத்தனையோ நலவுகள் நம்முடைய வாழ்க்கையில இழந்து விட்டோம் என்பது நமக்கு தெரியாது. எத்தனையோ நலவுகள் நம்முடைய வாழ்க்கையில இல்லாம போயிருக்கும் இந்த இன்ஷா அல்லாஹ்வை விட்டத்தால தெரிய நமக்கு. ஆகவே நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்வை எந்த நேரமும் நாம் ஞாபகப்படுத்தும். அல்லாஹ்வுடைய நாட்டம், நான் மழை பெய்யுதா, அல்லாஹ்வுடைய நாட்டம், வெயில் அடிக்குதா, அல்லாஹ்வுடைய நாட்டம், வெள்ளம் பெருகுதா, அல்லாஹ்வுடைய நாட்டம், சுனாமி வருதா, அல்லாஹ்வுடைய நாட்டம், விலைவாசி கூடுதா, அல்லாஹ்வுடைய நாட்டம், விலைவாசி குறையுதா, அல்லாஹ்வுடைய நாட்டம், ஆட்சி மாறுதா, அல்லாஹ்வுடைய நாட்டம். இதெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா மன் தஷா. அல்லாஹ்வுடைய நாட்டம் கண்ணியம், அல்லாஹ்வுடைய நாட்டம் கேவலம், அல்லாஹ்வுடைய நாட்டம் ஆட்சி, அல்லாஹ்வுடைய நாட்டம் ஆட்சி மாற்றம், அல்லாஹ்வுடைய நாட்டம் உதவி, அல்லாஹ்வுடைய நாட்டம் வெற்றி.
எந்த அளவு தெரியுமா? கல்யாணம் முடித்தா புள்ள பிறக்கும் என்பது இஸ்லாம் இல்லை, குர்ஆனுக்கு மாற்றம். கல்யாணம் முடித்தால் புள்ள பக்கம் மட்டும் இல்லை, கல்யாணம் முடித்தா அல்லாஹ்வுடைய நாட்டம். யஹபு லிமன் யஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்குத்தான் பிள்ளையை கொடுக்கின்றான். கல்யாணம் முடித்தா புள்ள கிடைக்க முடியல. ஏன் தெரியுமா? இயற்கை ஒன்றே இல்லை, எதுவும் தானாக இயங்குவது என்பது இல்லை. இது நாஸ்திகம். தானாக இயங்குறதுங்கிறது என்ன? நாஸ்திகம். இயற்கை என்று நாம் எல்லாரும் சொல்றோம். ஏன்? அல்லாஹ் தான் அனைத்தையும் இயங்கிக் கொண்டிருக்கிறான். இந்த சூரியன் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் கிட்ட கேட்குது, அல்லாஹ் நான் கிழக்கில் உதிக்கியா மேற்கில் உதிக்கியா? அல்லாஹ் சொல்வான் கிழக்கில் உதி, கிழக்கில் உதிக்கும். ஒரு நாளைக்கு அல்லாஹ் சொல்வான் மேற்கில் உதி என்று. அன்னைக்கு உதிக்கும். அதுக்கு பிறகு எல்லாரும் என்ன செய்வாங்க? யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் தௌபா செய்வாங்க. தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது, தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆகவே அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் இந்த உலகத்தில் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் சீராகும். இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் நமக்கு சீராகும். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ நாம் இன்றைய படிக்கிற பாடம் முக்கியமான ஒரு பாடம், இந்த இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தை. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு ஒரு ரிவாயத்தில் 70 மனைவி, இன்னும் ஒரு ரிவாயத்தில் 100 மனைவி. அவர் சொன்னார், இன்று இரவு நான் எனது 100 மனைவிமார்களுடன் ஒன்று சேர்வேன். ஒன்று சேர்ந்து அந்த 100 மனைவிக்கும் 100 புள்ள பெப்பேன். 100 மனைவியுடன் நான் ஒன்று சேர்ந்து எனக்கு 100 பிள்ளைகள் நான் பெற்றெடுப்பேன் அப்படி என்று சொன்னார். அன்று 100 மனைவியோடும் சேர்ந்தார். ஒரே ஒரு மனைவிக்கு தான் புள்ள பிறந்துச்சு. அந்த பிள்ளையும் அறகுறை, அந்த பிள்ளைக்கும் கை கால் வேலை செய்யுது, ஊனமான புள்ள பிறந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி இருந்தால் அந்த 100 மனைவிக்கும் 100 பிள்ளைகள் பெற்றெடுத்திருப்பார். அந்த 100 பிள்ளைகளும் குதிரை வீரர்களாக மாறி அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்திருப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை விட்டத்தால் அல்லாஹ் குழந்தையையும் இல்லாமல் ஆக்கிட்டான், கிடைச்ச குழந்தையையும் அல்லாஹ் குறைவுள்ள குழந்தையாக ஆக்கிட்டான். யோசிச்சு பாருங்க, இன்று நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளவு நலவுகள். நம்மட மகனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வரம், நம்மட மகளுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு சம்பந்தம், இதெல்லாம் நம்மளோட இந்த இன்ஷா அல்லாவை விட்டத்தால நம்ம எக்ஸாமில் நம்மளோட மகன் பாஸ் ஆகலை, இன்டர்வியூவில் ஈடுபடலை, விசா கிடைக்கல, அல்லது தொழில் கிடைக்கல, எக்ஸிடென்ட் பட்ட, நோய் வந்து, இது எல்லாத்துக்கும் அங்கே ஒரு காரணம் இந்த இன்ஷா அல்லாவை விட்டதிருக்கலாம். ஆகவே அல்லாஹ் சொல்கிறான், வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாஇலு ذلك غدا இல்லா ஐயஷா அல்லாஹ், இல்லா ஐயஷா அல்லாஹ் வதுகுர் ரப்பக இதா நஸீத். இந்த இன்ஷா அல்லாஹ் சொல்வதை நீங்கள் மறந்தால் எப்போ ஞாபகம் வருமோ அப்போ நீங்கள் சொல்லலாம். இந்த இன்ஷா அல்லாஹ்னது மறந்துட்டு என்றால் உங்களுக்கு எப்போ ஞாபகம் வருமோ அப்போ நீங்கள் அதை சொல்லிக்கணும். நான் நாளைக்கு செய்வேன் என்று சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் மறந்துட்டு இப்போ இரவைக்கு தூங்கக்கூடாது, ஞாபகம் வருது, நான் சொல்லலையே இன்ஷா அல்லாஹ், அப்போ சொல்லிக்கலாம். அதுக்கு நேரம் இல்லை. 2 நாளைக்கு போகிறதா ஞாபகம் பெறுது, நான் இன்ஷா அல்லாஹ் சொல்லலை. ஒரு கிழமைக்கு போகிறதா ஞாபகம் பெறுகுது, இன்ஷா அல்லாஹ் சொல்லலை, சொல்லிக்கலாம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் மறந்து விட்டீர்களாக இருந்தால் இந்த இன்ஷா அல்லாவை சொல்லுங்கள். குல் அஸா யஹ்தியனி ரப்பி லிஅக்ரப மின் ஹாதா ரஷதா. இந்த இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொல்வதால் அல்லாஹ் உங்களுடைய காலடிக்கு எல்லா விதமான நலவுகளையும் கொண்டு வந்து தருவான். ஆகவே இந்த சிந்தனை உள்ளத்திலிருந்து வரணும். இது நாவால வார வார்த்தை இல்லை, உள்ளத்திலிருந்து அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ். இந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையிலே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த குகையிலே அவர்கள் எவ்வளவு காலம் தங்கினார்கள் என்று சொல்கிறான். 309 வருடம் என்று சொல்கிறான். 300 சக 9 என்று சொல்கிறான். 309 என்று சொல்லலை, 300 சக 9 என்று சொல்கிறான். 309 வருடம். அதனுடைய அர்த்தம் என்ன என்றால், சந்திர கணக்கும் படி
அவர்கள் 309 வருடம் சோழர் சூரிய கணக்கின்படி அவர்கள் 300 வருடம். ஏனென்றால் போன வருஷம் நோன்பு எத்தனை மாதம் வந்துச்சு? 3ஆம் மாதம். இந்த வருஷம் 3ஆம் மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி அப்படி தெரியும். என்றால் ஒவ்வொரு வருடத்துக்கும் ஒரு 11 நாள் டிஃப்ரெண்ட் படும். சூரிய கணக்குக்கும் சந்திர கணக்குக்கும் இடையில ஒவ்வொரு வருஷத்துக்கும் 11 நாள் டிஃப்ரெண்ட். இப்போ மூத்தாக்களுக்கு தெரியும், ஒரு 5 வருஷத்துக்கு முந்தி நோன்பு பிடிச்சோம் 5ஆம் மாதத்துல, 4ஆம் மாதம் 6ஆம் மாதம்லாம் நோன்பு பிடிச்சோம். இப்போ எப்படி வருகிறது? 3ஆம் மாதம், அடுத்த வருஷம் 2ஆம் மாதம். ஆகவே 11 நாள் அப்படியே குறைஞ்சி வரும். இது சூரிய கணக்குக்கும் சந்திர கணக்குக்கும் 100 வருஷத்தில் 3 வருடம் வித்தியாசப்படும். ஆகவே 300 வருடம் என்று சொன்னால் 9 வருடம் அல்லாஹ் இந்த வானவியல் சாஸ்திரத்தை சொல்கிறான். அவர்கள் குகையிலே தங்கினார்கள். 300 வருடமும் 9 வருடமும் 309 வருடம் இவர்கள் தங்கினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். ஆகவே நாம் இன்றைய பாடத்தில் முக்கியமாக நாம் சில விடயங்களை பார்த்தோம். சம்பவங்கள் சொல்வதனுடைய நோக்கம் புள்ளி விவரத்தை அறிந்து கொள்வதல்ல. ஆபத்துகள், ஏதாவது விபத்துகள் நடப்பது புள்ளி விவரத்தை அறிந்து கொள்வதற்கு அல்ல. இதன் மூலமாக என்ன படிப்பினை என்பதை நாம் உணர வேண்டும். அதே போன்று நாய் வளர்க்கலாமா இன்ஷா அல்லாஹ் என்ற இந்த விடயங்களை நாம் பார்த்தோம். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவர்களுக்கும் இந்த பேசிய விடயங்களை அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் தருவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.